வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு சீரக ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுட்டுருக்கேன், பூண்டு ஒரு 5 பல், அப்புறம் தனியா ஒரு ஸ்பூனு, துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூன், அப்புறம் மிளகா வத்தல் ஒரு 3 எடுத்து வச்சுட்டுருக்கேன், புளி ஒரு கொட்டைப்பாக்களவு, தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், அப்புறம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பச்சை மிளகாவை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், ஊற்றிட்டு கொதிக்க விடணும். நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போது நமக்கு ரசம் கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம மிளகு சீரகம் போட்டு அரைச்சி விட்ட விழுது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அதுதான் முக்கியம். இதில் கமகமன் வாசனையாக இருக்கும் ரசம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், தேவைக்கேற்ப உப்பு. நம்மளுடைய அருமையான கமகமன்னு வாசனையான மிளகு சீரகம் ரசம் ரெடியாக எடுத்துங்க. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா கமகமன்னு வீடே முணக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தாளிப்பு கொட்டி நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்ம மிளகு சீரக ரசம் ரெடியாக எடுத்துங்க.